கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மிகவும் அன்புடன் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரிகளே, அன்புக்குரிய சகோதரிகளே, அனைவருக்கும் மீண்டுமாக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் கூடி சகரியா புஸ்தகத்தின் விளக்கத்தை வரிசையாக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 23வது வாரம் என்பதை முதலிலே கண்டுபிடித்து கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம பார்த்துக்கிற அதிகாரம் 23 வாரத்தை ஞாபகம் வச்சு நமக்கு போன வாரத்தை ஞாபகம் முடியலன்னு 9வது வாரத்தில் இருக்கோம். 9வது வாரத்தில் 3வது வகுப்புக்கு நம்ம வந்திருக்கோம். ஒட்டுமொத்த சகரியா புஸ்தகத்தின் நோக்கம் என்ன? சகரியா எதுக்காக இந்த புஸ்தகத்தை எழுதினார்னா, தேவன் அவர் கூப்பிட்டு ஆலயம் கட்டிட்டு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்காகவும், அவங்களை என்கரேஜ் பண்றதுக்காகவும், பின்னாடி வரக்கூடிய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு சொல்றதுக்காகவும் தேவன் சகரியா மூலம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தீர்க்க தரிசனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில எப்ப நடக்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் நடக்க போற சம்பவங்களும் இதுக்குள்ள இருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் இதுக்குள்ள இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் இதுல இருக்கு. ஒரு ரீகால் பண்ணிடலாமா? என்ன நல்லா இருக்கு? கொஞ்சம் முதலே சொன்னீங்கன்னா கவனிச்சுக்கோங்க. பாருங்க, வந்து பைபிள் எடுத்து நோட்டை ஓபன் பண்ணி உட்கார்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. அது வரைக்கும் கவனிக்கிறது இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணாலும் கொஞ்சம் முன்கூட்டியே வந்தா எல்லாத்துக்குமே பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா? நான் சொல்லிட்டுமா முதல்ல ஒரு தடவை, அப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணிக்குவீங்க இல்லையா? சரி, முதல்ல என்ன இருக்குதுல்ல, எந்த இஸ்ரேல் ஜனங்கள் அதெல்லாம் உட்காந்து முக்கியமா ஆலயத்துக்கு இருக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசனங்களும் இந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கு. அடுத்தது நம்முடைய ஆண்டவரின் முதலாம் வருகையில நடக்கக்கூடிய சம்பவங்களும் இந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில நடக்கக்கூடிய சம்பவங்களும் இதுக்குள்ள இருக்கு. முதலாம் வருகையில இயேசு கிறிஸ்து வரும்போது நடக்க வேண்டிய சம்பவங்கள் அவர்களுக்கு சொல்லப்படுறதுக்கு என்ன காரணம்னா, அங்கிருந்த சமாதானம் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதனால சமாதானத்தை எதிர்நோக்கி ஆலயம் கட்டி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சமாதானம் முதல்ல எப்ப கிடைக்க போகுதுன்னு சொல்றதுக்கு இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை தேவன் கோட் பண்றாரு சகரியா மூலமா. அதே சமயத்துல 2ஆம் வருகையில் என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலக ஜனங்களை ஆசீர்வதிக்க போற ஒரு குரூப் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவன் ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதமும் அதுதான். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம ரீகால் பண்ணி பார்த்தோம்னா 2 குரூப் அதுக்குள்ள இருக்காங்க. ஒருத்தர் பாத்தீங்கன்னா வானத்து நட்சத்திரம், இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா கடற்கரை மலை. இப்ப யாரை பத்தி படிச்சுட்டு இருக்காங்க? இப்ப வானத்து நட்சத்திரம் உட்கார்ந்து யாரை பத்தி படிச்சுட்டு இருக்காங்க? கடற்கரை மலை. கடற்கரை மலை பத்தி வானத்து நட்சத்திரம் என்ன படிச்சுட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல தேவனுடைய திட்டம் உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுல யார் முன்னாடி நின்று செய்ய போறா அப்படிங்கறத படிச்சுட்டு இருக்கோம். அதான் யூதர்களுடைய பங்கு அப்படிங்கிற தலைப்புல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சகரியா புஸ்தகத்தை நம்ம 4ஆ டிவைட் பண்ணிட்டோம். அதுல 4வது பகுதிக்குள்ள இப்ப நம்ம இருக்கோம். அந்த 4வது பகுதி எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, சேம் நோக்கம் தான். எப்படி முதல் பகுதி, 2வது பகுதி, 3வது பகுதி இருக்கோ அதே மாதிரிதான் 4வது பகுதியும் இருக்கு. 4வது பகுதியில எந்த அதிகாரத்திலிருந்து எந்த அதிகாரம் வரைக்கும் இருக்கு? 9ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம், அங்கே இருக்கு, என்கரேஜ்மெண்ட் அண்ட் ஹோப். இப்ப பார்க்கலாம் யாரும் வித்தியாசம் சொல்றீங்க. 2வது பகுதியுடைய தலைப்பு என்ன? 2வது பகுதியுடைய தலைப்பு என்ன கேட்டேன்? என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் தான். அதுவும் என்கரேஜ்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் தான். கடைசி பகுதி இப்ப நம்ம பார்த்திருக்கிறதும் என்கரேஜ்மெண்ட் தான். 2 கண்ணு வித்தியாசம். சரியான பாயிண்ட் தான். இங்க கடைசி பகுதியில அவங்க மேசியாவை ஏற்றுக்கொண்டால் தான் எல்லாமே அப்படிங்கிற சொல்றதுக்காக அடிஷனலா கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் அடிஷனல்ல தேவன் ஆசீர்வாதத்தை அடிஷனலா அவங்களுக்கு திருப்பி சொல்லி கொடுத்துருக்காரு. அதான் 4வது பகுதியின் சிறப்பம்சம். இப்ப 4வது பகுதியுடைய ஒட்டுமொத்த நோக்கம் என்ன? இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவின் அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட போகுது அப்படிங்கறத நோக்கம். ஆட்சி செய்ய போறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மேசியா. அவங்களை பொறுத்த வரைக்கும் மேசியா. சோ மேசியா உலக ராஜ்யங்களை எல்லாம் ஜெயிச்சு அவர் ஆட்சிக்கு வரணும்னா அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற உலக ராஜ்யங்கள் பூரா டிஃபீட் ஆகணும். இந்த தீர்க்க தரிசனத்தை தேவன் சகரியா மூலம் சொல்லும் போது அங்க ஆட்சி செஞ்சிருந்தது யார்? பெர்சியர்கள். சோ இப்ப முதல்ல எந்த கவர்மெண்ட் போகணும்? பெர்சிய கவர்மெண்ட் போகணும். அடுத்து எந்த கவர்மெண்ட் போகணும்? கிரேக்க கவர்மெண்ட் போகணும். அடுத்து எந்த கவர்மெண்ட் போகணும்? ரோம கவர்மெண்ட் போகணும். அடுத்து எந்த கவர்மெண்ட் போகணும்? ஐக்கிய நாடுகள் சபை போகணும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் கிறிஸ்துடைய ராஜ்யத்தினுடைய ஒரு சிறப்பம்சம். சோ அந்த சிறப்பம்சத்துக்கு ஆரம்பமா இந்த தீர்க்க தரிசனத்தை சகரியா பேசிட்டு இருக்கிறப்ப
அங்கே அங்கே பெர்சிய ஆட்சி முடிஞ்சு அடுத்து யாருடைய ஆட்சி வருதுன்னு பார்த்தோம், கிரேக்க ஆட்சி வருது. சோ கிரேக்க ஆட்சியில யார் முக்கியமான நபர்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர். சோ அலெக்சாண்டர் வந்து ரொம்ப ஸ்பீடா எல்லாத்தையும் பிடிச்சாரு. அவர் ஸ்பீடா பிடிச்சது நம்ம ஸ்பீடாவே பார்த்து முடிச்சிட்டோம். அலெக்சாண்டருக்கு ஒரு ஆசையும் இருந்துச்சு, அந்த ஆசை நிறைவேறல. எந்த ஆசை அது? எப்படியாவது எதை பிடிச்சிடணும், இஸ்ரேலை பிடிச்சிருந்து சொல்லிட்டு படை எடுத்துட்டு போனாரு. கடைசியில யதுவா அவரை பார்த்தவொன்னு என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே சரண்டர் ஆயிட்டாரு. சரண்டர் ஆனவொடனே யதுவா அவரை ஊரை சுத்தி பார்க்க கூட்டிட்டு போனாரு. அப்படி போறப்ப கட்டாயமா ஆலயத்து பக்கம் போகும்போது கண்டிப்பா அந்த ஹை பிரீஸ்ட் யதுவா எதையும் சொல்லி கொடுத்துருக்கோம்னா உன்னை பத்தியும் எங்க தேவன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற சொல்லி கொடுத்துருக்கோம். கரெக்டா? அலெக்சாண்டரை பத்தி தேவன் சொல்லியிருக்காரு பைபிள்ல எங்க மாதிரி சொல்லியிருக்காரு? அலெக்சாண்டரை பத்தி தேவன் எங்க சொல்லியிருக்காரு? தானியேல் சொல்லியிருக்காரு. கரெக்ட். அப்புறம் வேற எங்க சொல்லியிருக்காரு? சகரியா புத்தகத்துல சொல்லியிருக்காரு. இது நம்ம படிக்கிறது. ஆனா கண்டிப்பா தானியேல் தீர்க்கதரிசனத்தை ரெஃபர் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை கேட்ட உடனே அலெக்சாண்டர் அப்படியே சரண்டர் ஆகி அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா தேவன் மேல ஒரு பற்றுதல் வருவதற்கு காரணமா இருந்தார். அதனாலதான் நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்னா படிக்கிறப்ப எல்லா ராஜ்யங்களும் எருசலேம் இருந்துச்சா கூட பெர்சிய ராஜ்யம், அதாவது கிரேக்க ராஜ்யம் வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் என்ன பண்ணீங்க, ஒடுக்கவே இல்லை. ஏன் கேட்டீங்கன்னா அலெக்சாண்டருக்கு தேவன் மேல ஒரு பற்றுதல் இருந்தது உண்மை. சோ அலெக்சாண்டருக்கு தேவன் மேல பற்றுதல் வந்து ஒரு ராஜாவா படையெடுத்து வந்தவர் தேவன் தான் உண்மையான ராஜான்னு சொல்லி விசுவாசிட்டு அவர் தேசத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு 300 வருஷம் கேப் விட்டு நடக்க போற விஷயத்த தேவன் சகரியாக்கு சொன்னார். அந்த விஷயம் என்ன, இன்னொரு ராஜா வர போறாரு அப்படிங்கிற சொன்னார். சோ அந்த ராஜா எப்படி வர போறாரு, நீ பயப்பட வேண்டாம் சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. அந்த சந்தோஷம் என்ன, சியோன் குமாரத்தியை மிகவும் கலிகூறு. அடுத்தது எருசலேம் குமாரத்தியை கம்பீரி. ஏன் கம்பீரி? ஒரு ராஜா வர போறாரு. யாருடைய ராஜா வர போறார்? உன் ராஜா. பாருங்க, போன வாரம் நீங்க பாயிண்ட் சொல்லல. யார் ராஜா வர போறாரு? உன் ராஜா. அலெக்சாண்டர் எந்த ராஜா? அவரு ஒரு புரஜாதி ராஜா. நேபுகாத்நேச்சர் புரஜாதி ராஜா. எதுக்கு வந்தாங்க? சண்டைக்கு வந்தாங்க. ஆனா வரப்போற ராஜா எதுக்கு வர போறாருன்னா சமாதானத்துக்கு வர போறாரு. இப்படிப்பட்ட ராஜா உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ராஜாவுக்கு நேச்சுரலா இல்லாத எல்லா குணலட்சணமும் இந்த ராஜாவுக்கு இருக்கு. தாழ்மை இல்லையா, ரட்சிப்பு, நீதி, சாந்தம் எல்லாமே இருக்கு. சோ இதை தான் தேவன் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட சொல்றாரு. இது அவங்களுக்கு ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுடைய முதலாம் வருகை ஆரம்பிச்சு 2ஆம் வருகை வரைக்கும் தேவன் சொல்ல போறாரு. இது கம்ப்ளீட்டா ஆலயம் கட்டிட்டு ஜனங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். இப்ப அடுத்த கேள்வி, 1000 ஆண்டு அரசாட்சி வந்துருச்சுன்னா உலக ஜனங்களுக்கு டேஷ் கிடைக்கும். சரியா சொன்னதான் போக முடியும். 1000 ஆண்டு அரசாட்சியில கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுச்சுன்னா உலக ஜனங்களுக்கு டேஷ் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். உலக ஜனங்களுக்கு சமாதானத்தை வாங்கி தரப்போறது யார்? இஸ்ரேல் ஜனங்கள். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணோம், 2ஆம் வருகையில வந்து முதல்ல உலகத்துக்கு சமாதானம் வரணும்னா உலகத்துக்கு சமாதானத்தை வாங்கி தரப்போறவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். யார் வாங்கி தரப்போறவங்க? இப்பதான் சொன்னீங்க கரெக்டா. யார்தான்? இஸ்ரேல் ஜனங்கள். சோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்னென்ன சமாதானங்கள் கொடுக்க போறாங்க போன வாரம் டீடைலா பார்த்ததுனால யாரும் நோட்டை பார்க்காமல் மட 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 என்று சொல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சரி, நோட்டை பார்த்தாவது மட 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 சொல்லும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முதல்ல யூதர்களுக்கு சமாதானம், அப்புறம் தான் உலகத்துக்கு சமாதானம். என்ன சமாதானம்? முதல் சமாதானம் சரியான பாயிண்ட். முதல்ல அவங்களுக்கு 10 கோத்திரம் 2 கோத்திரம் என்ற வித்தியாசம் இருக்காது. முதல் சமாதானம் கரெக்ட். அடுத்து ரெண்டாவது ஜெயில போய் பாத்தீங்களா, குழி கரெக்ட். குழி எல்லாம் அதான் பாருங்க, ப்ராபசியோடைய ஸ்டைலே பாத்தீங்கன்னா அடையாள பாஷை தான். அடையாள பாஷை டக்குனு ஞாபகம் வருது. இஸ்ரேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வரப்படி குழியில் இருந்தாங்க. கரெக்டா? என்ன குழியில் இருந்தாங்க? தண்ணீர் இல்லாத குழி, பிரயோஜனமே இல்லை, ஜீவனே தராது, மீட்டுக் கொள்ளவே முடியாது. அந்த மாதிரி ஒரு குழிதான் அவங்களுக்கு தேவன் கொடுத்திருந்த நியாயப்பிரமாணம். அதன் மூலம் யாரும் பரிபூர்ணமாக முடியல. இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து உங்களை என்ன பண்ண போறேன், மீட்டெடுக்க போறேன். இது அவங்களுக்கு கொடுக்க போறேன். 2வது சமாதானம். 3வது சமாதானம் சரியான பாயிண்ட். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், உங்களுக்கு நான் ரெட்டிப்பான நன்மை தரப்போறேன், இல்ல 2வது நன்மை தரப்போறேன். சோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் நன்மை எது? திடீர்னு கேட்காதீங்க, பயமா இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் நன்மை எது? நியாயப்பிரமாணம். பட் அது அவங்களுக்கு நன்மையாவே முடியல. இப்ப அதை எடுத்து போட்டு தேவன் 2வது நன்மை கொடுக்க போறாரு. அந்த நன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால் தேவன் அவங்களோட செய்ய போற அந்த புதிய உடன்படிக்கை. இப்ப ரீகால் பண்ணுங்க. முதல்ல இஸ்ரேலுக்கு சமாதானம், அப்புறம் உலகத்துக்கு சமாதானம். இஸ்ரேலுக்கு சமாதானம் வரதுக்கு தேவன் என்னெல்லாம் பண்ண போறார்? நம்பர் 1
கோத்திர வித்தியாசம் கிடையாது. இருக்க இன்னைக்கு கிடையாது. இரண்டாவது, நியாயப்பிரமாணத்தை அவங்க நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது, இயேசு கிறிஸ்துவின் மூலம் மீட்கப்பட்டு அந்த ரத்தத்தின் மூலம் தேவனோட என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு புதிய உடன்படிக்கையை செய்ய போறாங்க. இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சுட்டா தேவன் இஸ்ரேல் ஜனங்களை யூஸ் பண்ணுவார். இதெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சுட்டா தேவன் அவர்களை யூஸ் பண்ணுவார். என்னவா யூஸ் பண்ணுவார்? எதுக்காக யூஸ் பண்ணுவார்? உலகத்தில் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஜெனரலான பதில், ப்ராஃபட்டிக்கலா சொல்லணும். தேவன் இஸ்ரேல் ஜனங்களை யூஸ் பண்ணுவார். நம்ம போன வாரம் படிச்ச சப்ஜெக்ட் வேற எதையும் நான் கேட்கல. அதான் வில்லு ஞாபகத்துக்கு வருது. வில்லாவை யூஸ் பண்ணுவாரு, அம்பாவை யூஸ் பண்ணுவாரு, அப்புறம் கட்டையா நல்ல வேலை பட்டயமாவும் யூஸ் பண்ணுவார். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எதிரியை ஜெயிக்கிறதுக்கு. அப்ப தேவனுக்கு ஏதோ சத்துருக்கள் இருக்காங்க, அந்த சத்துருக்களை தேவன் வந்து ஜெயிக்க போறாரு. யாரை வச்சு ஜெயிக்க போறாரு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள், மீட்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள். இன்னும் தெளிவா சொல்ல போனா மூன்றாம் உலக போருடைய மிட் பாயிண்ட்ல இருந்து அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பார்த்தோம் இல்லையா? சோ அந்த வெற்றியை பெற்று தர போற இஸ்ரேல் ஜனங்களை தான் இப்ப தேவன் இந்த மாதிரி கூப்பிடுறாரு. இந்த மாதிரி கூப்பிட்ட ஜனங்கள் தேவனுடைய ஆயுதமா மாறணும்னா முதல்ல அவங்க யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அந்த பாயிண்ட் மறந்துடக்கூடாது. யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மேசியா. சரி, ஒருவேளை இஸ்ரேல் ஜனங்கள் மேசியாவை ஏற்றுக்கொண்டு விட்டால் நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டேன். நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டேன். அவங்க மட்டும் தேவனை மேசியாவை ஏத்துக்கிட்டாங்கன்னா கட்டாயமா அவங்களை தேவன் யூஸ் பண்ணுவார். அவ்வளவுதான், முடிஞ்சது. எப்படி யூஸ் பண்ணுவார்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலக ராஜ்யங்களுக்கு அழிக்க போற ஒரு கருவியாக இஸ்ரேல் ஜனங்களை யூஸ் பண்ண போறார். இந்த பாயிண்ட் கரெக்டா? உலக நாடுகள் எல்லாத்தையும் தேவன் மூன்றாம் உலக போரில் அழிக்க போறார். ரைட் ஆர் ராங்? ரைட். வசனம் கூறுங்க. சகல ஜாதியும் சகல ராஜாக்களையும் எல்லாம் சகல சகலையும் மட்டும் சகல மட்டும் வருது. பின்னாடி வரமாட்டேங்குது. சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், அப்புறம் தொழிலை போட்டு எடுத்து வருவேன், என்னென்னமோ வருது, ஆனா வரமாட்டேங்குது. ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு போயிடல ஈஸியா. ஒரு கல்லு வச்சாமா, கல்லு என்ன வச்சு? கல்லு. என்ன கல்லு? கைகளால் பெயர்க்கப்படாத கல். வந்து சிலையில் எங்க மோதிச்சு? ஏன் பாதத்துல மோச்சு? ஏன் தலையில மோதல? ஐநா சபைக்கு காலில் மோச்சா? ஏன் காலில் மோச்சுன்னா காலில் மோதினாதான் மேல இருந்து கீழே விழுகும். தலையில மோதினா தலை மட்டும் போதும், உடம்பு அங்கேதான் இருக்கும். சோ கம்ப்ளீட் உலக ராஜ்யங்கள் அழிக்க போறது அந்த கல்லு தான். இதை சொல்லிட்டு போயிடலாமே. அப்படின்னா உலக ராஜ்யங்களுக்கு அழிவு வர போறது யூதர்களை வச்சுன்னா யூத ஜனங்களை வச்சு தேவன் அழிக்க போற உலக ராஜ்யங்கள் மொத்தம் எண்ணிக்கையில அப்ராக்சிமேட் எவ்வளவுங்க? 195 நாடுகள் இல்லையா? சோ இந்த 195 நாடுகளுக்கும் நாம் என்ன பேர் வைக்கலாம்? யுஎன்ஓ அப்படிங்கிறது மனுஷனே வச்சுட்டான். நான் சத்தியத்தின் பிரகாரமா என்ன பேர் வைக்கலாம் கேட்டேன். ஒரே ஒரு க்ளூ தரேன். தேவனுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? என்னங்க? சத்துருக்கள். அப்படின்னா உலக நாடுகளை தேவன் அழிக்க போறாருன்னா உலக நாடுடைய அமைப்பை என்ன பண்ண போறாரு? அழிக்க போறாரு. அந்த அமைப்புல யாருடைய கண்ட்ரோல் இருக்கு இப்ப? அப்படின்னா தேவன் எதை அழிக்க போறாரு? டூல்ஸ் ஆஃப் சாட்டன், சாத்தானின் கருவிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவன் எதை அழிக்க போறாரு? சாத்தானுடைய ஆயுதங்களையும் சாத்தானுடைய கருவிகளையும் சாத்தானுடைய அமைப்புகளையும் அழிக்க போறாரு. அதெல்லாம் இந்த உலகத்துக்குள்ள இருந்துச்சுன்னா இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் கண்ணுக்கு தெரியுற மாதிரி வர்றப்ப உலக ஜனங்களுக்கு சமாதானம் கிடைக்காது. அப்ப உலக ஜனங்களுக்கு சமாதானம் கிடைக்கும்னா சாத்தான் சமாதானம் இல்லாம வச்சிருக்கிற நிலைமையை எடுத்து போடணும். அதை எடுத்து போறதுக்கு தான் தேவன் இப்ப யார கருவிகளை யூஸ் பண்ண போறாரு? இஸ்ரேல் ஜனங்களை யூஸ் பண்ண போறாரு. சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு 4 விஷயம் போட போறேன். அதுக்கு நீங்க தலைப்பு சொல்லணும். தலைப்பு மட்டும் சொல்லுங்க. தலைப்பு கூறுங்க. காட்டு காத்து காத்தாமா 4 காத்து எனக்கு சரியான பதில். கரெக்ட். என்ன சொன்னா டூல்ஸ் ஆஃப் சாட்டன். இப்ப அழிய போறது யாரு? டூல்ஸ் ஆஃப், தமிழ்ல சொல்ல போனா சாத்தானுடைய கருவிகள், சாத்தானுடைய அமைப்பு. கரெக்ட்ங்களா? அடுத்த क्वेश्चन. இது அழிக்க போறது யாரு? டூல்ஸ் ஆஃப் காட். சரியான பதில். யார போடலாங்க? அப்படி இப்ப யாருக்கு சண்டை? சாத்தானுடைய கருவிகளுக்கும் தேவனுடைய கருவிக்கு சண்டை. யார் ஜெயிக்க போறா? தேவன். யார் அழிய போறா? சாத்தான். ஏன் அழிய போறா? ஏன்னா உலகத்துக்கு சமாதானம் கிடைக்கணும்னா கண்டிப்பா சாத்தானுடைய கருவிகள் இந்த உலகத்தோட என்ன பண்ணி ஆகணும்?
வைத்தாகணும். சோ தேவனுடைய கருவியா இருக்க போறது இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்க அழிக்க போறது சாத்தானுடைய கருவிகள். அதை எப்படி அழிக்க போறாருன்னு சொல்றதுக்காக தான் சகரியா 9ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை நம்ம இன்னைக்கு படிப்போம். சகரியா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 17ஆம் வசனம் ஒரு ரீகால் பண்ணிடலாமா? எல்லாத்தையும் இதுவரை படிச்சது வேண்டாம், பண்ணிடலாமா வேண்டாமா? என்ன கேட்க போகிறது? பண்ணிடலாமா? சரி. உலக ராஜ்யங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி வரணும்னா வந்தா அவர்களுக்கு டேஷ் கிடைக்கும், சமாதானம். உலக ஜனங்களுக்கு சமாதானத்தை பெற்று தர போது யார்? அவங்க பரலோகத்தில் இருப்பாங்க, பூமியில் இருப்பாங்க, பூமியில் இருப்பாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் உலக நாடுகளுக்கு உலகத்துக்கு சமாதானம் கொடுக்கணும்னா முதல்ல யாருக்கு சமாதானம் கிடைக்கும்? அவங்களுக்கு யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சமாதானத்தை இயேசு கிறிஸ்து எப்படி கொடுக்க போறார்? நம்பர் 1 அங்க போச்சுன்னா மாட்டிக்கும். நம்பர் 1 கோத்திர வித்தியாசம் கிடையாது, அவங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால தேவனோட ஒரு புது உடன்படிக்கை செய்ய போறாங்க. அப்படி செஞ்சுட்டா தேவன் அவர்களை யூஸ் பண்ணுவார். எதுக்கு யூஸ் பண்ணுவாரு? எப்படி யூஸ் பண்ணுவாரு? வில்லாகவும் அம்பாகவும் பட்டயமாகவும் யூஸ் பண்ணுவாரு. யூஸ் பண்ணி யார் அழிக்க போறாரு? டூல்ஸ் ஆஃப் சாட்டன். அப்ப டூல்ஸ் ஆஃப் சாட்டனை தேவன் டூல்ஸ் ஆஃப் காட் அவங்க வச்சு அழிக்க போறாரு. சோ அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம் என்ற சாத்தானுடைய அமைப்புகள் இந்த பூமியை விட்டு அழிய போது, பூமி அழிய போறதல்ல. அப்படி அழிக்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். எப்படி என்பதைத்தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? சகரியா 9ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 வசனம் வாசிக்கும் போது கவனிக்க வேண்டியவைகள். கரெக்ட், வாசிங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் முடிய அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். எவர்கள் பட்சத்தில்? சப்ஜெக்ட் பிரகாரம் சொல்லுங்க கரெக்ட்டா. டூல்ஸ் ஆஃப் காட். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி. யார் எக்காலம் ஊத போறா? அவரே ஊத போறார். எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார். எக்காலம் எப்போ ஊதுவாங்க? எக்காலத்தில் ஊதுவாங்க. போர். அப்ப என்ன வரப்போகுது? கண்டிப்பா என்ன வரப்போகுது? சண்டை வரப்போகுது. யார் எக்காலம் ஊத போறது? கர்த்தர் ஊதுவாரு. அப்படி ஊதும் போது கர்த்தர் எப்படி வருவார்னா தென் திசை சுழல் காற்றுகளோட நடந்து வருவார். ஞாபகம். அடுத்து நெக்ஸ்ட். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். எவர்களை? அரசியல், பொருளாதாரம், சமுதாயம் இல்லை. யாரை காப்பாற்றுவார்? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து. அவங்க என்ன பண்ணுவாங்கம்மா? சாப்பிட்டு. பட்சித்துன்னு சாப்பிட்டு தானே. சரி, வர 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 பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். இந்த வார்த்தை தமிழ்ல நல்லா உன்னிப்பா எத்தனை தடவை கூர்ந்து கவனிச்சு பார்த்தாலும் புரிய மாட்டேங்குது. போன வாரம் இந்த கேள்வியோட நிறுத்தணும். இதுல எத்தனை குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கான்னு கேட்ட கேள்வி. அதை நீங்க ஹோம்வொர்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால கேள்வி மறுபடியும் கேட்கிறேன். கவன் கற்களுக்கு கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். இந்த வசனத்துல எத்தனை குரூப் பத்தி பேசியிருக்கு? நீங்க போன வாரம் ரொம்ப கான்பிடண்டா சொன்னீங்க. வீட்டுல போய் பார்த்து இருக்கீங்க, கரெக்டாக பார்த்து வர பதில் சொன்னீங்க. சரி, 1 2 அது என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? மறுபடியும் 15ஆம் வசனத்தை வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். கவன் கற்களால் என்ன பண்ணிக்குவாங்க? கீழ்ப்படுத்திக் கொள். வசனம் வாசிக்கும் போது கவனிக்கல நிறைய பேர். தெரியும் எனக்கு. கரெக்டா சொல்லுங்க. மொழி வாசிக்கிறத அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் குடித்து கழிப்பினால் ஆரவரிப்பார்கள். அவர்கள் ஒன்றுக்கு யார் வருது? அப்படியா? ஷூரா தெரியுமா? அவங்க குடிப்பாங்களா? ஆமாமா. குடித்து கழிப்பினால் என்ன பண்ணுவாங்களாமா? ஆரவாரம் பண்ணுவாங்களாமா. அடுத்தது பான பாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். சொல்றது நல்லா சொல்லிட்டு போலாம்ல. பான பாத்திரம் போல இருப்பாங்களாமா. அதுக்கப்புறம் பலிபீடத்தின் கோடி. எத்தனை கோடி? பல கோடி. இது பல கோடி இல்ல, பலிபீடத்தின் கோடி அப்படி போட்டிருக்கு. அந்த மாதிரி இருப்பாங்களாமா. அடுத்தது 16. அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகி அவர்களை ரட்சிப்பார். அடுத்தது அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். அவர்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள். எங்கே பதிந்திருப்பார்கள்? அவருடைய
அப்படி டக்குன்னு சொல்லக்கூடாது. அவருடைய தேசத்துல கொடி ஏற்றி இருக்காங்களாமா. அந்த கொடியில ஒரு கிரீடம் இருக்காமா. அந்த கிரீடத்துல இவங்க என்ன இருப்பாங்களாமா. அப்ப டைமண்ட் 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 தான் அது. டைமண்ட் தான் அது. கிரீடத்துல என்ன பதிப்பாங்க? சரி வெச்சுக்கலாம், அப்புறம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது. அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும். அப்ப தானியம் நிறைய கிடைக்கும் இருக்கு. தானியம் வாலிபரையும். புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். புது திராட்சரசம் கன்னிகைகளையும் என்ன பண்ணுமா? வளர்க்கும். சோ இப்ப வசனத்தை படிச்சிட்டோம்லையா? அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் பேக்ரவுண்ட் படிச்சிடலாம். இந்த வசனம் சொல்லப்பட்டதின் நோக்கம் என்ன சொல்ல பார்க்கலாம்னு. டூல்ஸ் ஆஃப் தேவனுடைய ஆயுதங்களுக்கும் சாத்தானுடைய அமைப்புகளுக்கும் சண்டை நடக்க போகுது. அந்த சண்டை எப்படி நடக்க போகுதுங்கிறத தேவன் வந்து சொல்றாரு. கரெக்ட்டுங்களா? சோ முதல்ல எப்படி நடக்க போதாமா? அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். இது கிளியரா நமக்கு? யார் கூட தான் இருப்பார்? இஸ்ரவேல் ஜனங்கள் கூட தேவன் இருப்பாரு. தேவன் அவர்களை எப்படி யூஸ் பண்ணுவார்னா வில்லாகவும் அம்பாகவும் பட்டயமாக. என்ன படிச்சுமா? சோ தேவன் விடுற அம்பு எவ்வளவு ஸ்பீட்ல போகும்? எதிரி விடுற அம்போட எப்படி தான் போகும்? அப்ப எதிரி யார்? இப்ப அப்ப சாத்தான் ஒரு அம்பு விடுவானா? விடுவானா? என்ன அம்பு விடுவான்? அரசியல் விடுவான், பொருளாதாரம் விடுவான், சமுதாயம் விடுவான். இது எல்லாத்தோட தேவன் என்ன விடுவாரு? இஸ்ரேல் ஜனங்கள் கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை தேவன் விட போறார். அதை விட்டா சாத்தானுடைய நாள் அமைப்புல அவுட்டு. அது அம்பு. அதை என்ன அப்புறம் பார்க்கலாம். எக்ஸன கொடுங்க. தேவன் அவருடைய அம்பு மின்னலை போல் புறப்படும். அந்த சமயத்துல கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம். சோ அந்த சமயத்துல பூமியில என்ன நடக்கும்? எக்காலம் போது என்ன புரிஞ்சுக்கலாம்? ஒரு யுத்தம். என்ன யுத்தம்? மூன்றாம் உலக போர். இப்போ எந்த பாயிண்ட் வந்துடலாம்? மூன்றாம் உலகத்தின் ஆரம்பத்துல மூன்றாம் உலகத்துடைய மிடிலுக்கு வந்தாச்சு. இந்த சமயத்துல தென் திசை சுழல் காற்றுகளோடு கர்த்தர் நடந்து வருவார். எப்படி நடந்து வருவாரு? தென் திசை சுழல் காற்றுகளோடு கர்த்தர் நடந்து வருவார். இப்ப இதுக்கு என்ன விளக்கம்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தென் திசை சுழல் காற்றோட தான் கர்த்தர் வருவார். தென் திசை எதை குறிக்கும்? பூமியை குறிக்கும். பூமியில் வரும் சுழல் காற்று எதை குறிக்கும்? உபத்திரவம். கரெக்ட். எவ்வளவு வரும்? சுழல் காற்று எதை குறிக்கும்? ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. மூன்றாம் உலகப் போருடைய உச்சகட்டம். அந்த உச்சகட்டத்துல தான் யார் வருவான்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் வருவார். என்ன அர்த்தம்னா இயேசு கிறிஸ்து வருவதை வந்திருக்கிறத எல்லா ஜனங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலப்பகுதி இருக்கு. சோ அந்த காலப்பகுதியில பூமி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென் திசையில பயங்கரமான சுழல் காற்று அடிக்கும். இப்ப எனக்கு ஒரு கேள்வி. சுழல் காற்று எதுக்கு பூமியில அடிக்குது? 4 விஷயத்தை வேரோட பிடிக்க போறது. அந்த 4 விஷயத்தை தேவன் வேரோட பிடிக்கி போறதுக்கு இங்க யூஸ் பண்ண போற தன்னுடைய கருவி இஸ்ரேல் ஜனங்கள் எதை பிடிக்கி போட போறான்னு பாத்தீங்கன்னா சாத்தானுடைய 4 அமைப்புகளையும் பிடிக்கி போட போறாரு. இதே விஷயத்தான் ஏசாயா சொல்றாரு. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 15 16ஆம் வசனங்கள். இது தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடு வருவார். கர்த்தர் எதோட வருவாரு? அக்கினியோடு வருவார். பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார். அவருக்கு ஒரு சேனை இருக்கு. அந்த ரதங்களோடும் அவர் வருவாரு. கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் எல்லாரோடும் என்ன பண்ண போறாரு? வழக்காட போறாரு. ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இந்த பூமி சந்திக்க போகுது. கர்த்தர் எல்லாரோடையும் வழக்காட போறாரு. அப்படி வழக்காடி முடிக்கிறப்ப பூமியில என்ன நிறைஞ்சு கிடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகர் இருப்பார்கள். யார் பத்தி வசனம் சொல்லுது? கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகம் பேர் இருப்பார்கள். யார் இந்த கர்த்தரால் கொலையுண்டவர்கள்? சரியான பதில் சாத்தானுடைய 4 அமைப்புகள் தான். கிளியரா சொல்லலாம். சிஸ்டம்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். இப்ப நான் உங்களுக்கு கேள்வி கேக்குறேன். சிஸ்டம்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் சொல்லுங்க. 1 அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். இந்த 4லயும் டெக்னாலஜி இருக்கா இல்லையா? இப்ப டெக்னாலஜி இருக்கா இல்லையா? இல்லையா? டெக்னாலஜி இருக்கு. ஆனா டெக்னாலஜி இருக்கு அவ்வளவுதான். ஆனா தேவன் ஒரு டெக்னாலஜி வச்சிருக்காரு. அந்த டெக்னாலஜி முன்னாடி இந்த டெக்னாலஜி நிக்காது. சரிங்களா? அந்த டெக்னாலஜி என்னங்கிறது அப்புறம் பார்க்கலாம். ரைட்? அடுத்த பாயிண்ட் போலாமா? முதல் பாயிண்ட், தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் பட்சத்தில் இருப்பாரு. தென் திசை சுழல் காற்றுகளோடு கர்த்தர் வருவாரு. எதுக்கு வராருன்னா சுழல் காத்து அடிச்சா தான் 4 விஷயம் பூமி விட்டு போகும். அந்த 4 விஷயம் இன்னைக்கு டெக்னாலஜில இருக்கு.
ஆனா தேவன் கிட்ட அது என்ன பண்ண முடியாது, தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ரைட். செகண்ட் பாயிண்ட், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். எவர்களை காப்பாற்றுவார்? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுவார். இப்போ நீங்க படிச்சுட்டு எனக்கு லைட்டா விளக்கி சொன்னீங்க போதும். என்னன்னு அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் குடித்து கடிப்பினால் ஆரவரிப்பார்கள். பானபாத்திரங்கள் போலவும் பலிபீடத்தின் கோடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. அர்த்தம் சொல்லுங்கள் என்று சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். வசந்த ஆரம்பிக்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? இப்படித்தான் இருப்பாங்க. இப்படித்தான் இருப்பாங்க. அதெல்லாம் எப்படி இருப்பாங்க கேட்கணும். சந்தோஷமா அப்பதான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாரு. அவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷம். எதை வச்சு சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னீங்க? தேவன் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறாங்க. இது முந்தின வருஷத்துல வந்துச்சாரு. கர்த்தர் அவர் கூட கூட இருப்பாரு. எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? சரியான பாயிண்ட். எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிப்பாங்க? கீழ்படுத்திக்குவாங்க. ஆனா இந்த வருஷத்துல படிக்கிறப்ப அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் குடிப்பாங்களாமா, அப்புறம் அவங்க பானபாத்திரம் மாதிரி இருப்பாங்களாமா, அப்புறம் பலிபீடத்துடைய கோடி மாதிரி இருப்பாங்களாமா. கொடி கொடி கொடின்னு இருக்கு, கொடின்னு இருக்கு. நீங்க கொடின்னு ஆக்கிட்டீங்க. சரி, கொடினே வச்சுக்கலாம். சரி, பலிபீடத்துடைய கொடியா இருந்து இவங்க என்ன பண்ணுவாங்க? சோ இதுக்கு என்ன விளக்குறத அப்புறம் அப்படியே திருவிழத்துக்கு போய் பிரதர் சொன்ன மாதிரி பார்த்தலாம். வாசிக்கலாம். அவர்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். அருமையான பாயிண்ட். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன இருப்பாரா? அடைக்கலமாய் இருப்பார். எவர்களுக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். அவர்கள் தங்கள் பகைவரை ஒழித்து, இப்படி இருந்தா எவ்வளவு அழகா படிச்சுப்பாங்க. அவர்கள் தங்கள் பகைஞரை என்ன பண்ணுவாங்க? ஒழித்து கட்டி அவருடைய கவன் கற்களை மிதித்து போடுவாங்க. அவருடைய கவன் கற்களை இவங்க என்ன பண்ணிடுவாங்க? மிதிச்சிடுவாங்க. யாருடைய கவன் கற்களை யார் மிதிப்பாங்க? உலக ஜனங்களுடைய கவன் கற்களை வச்சுக்கலாமா? சாத்தானுடைய 4 டிவைஸ். அந்த கவன் கற்கள், அந்த கவன் கற்களை இவங்க என்ன பண்ணுவாங்க? யார் மிதிப்பாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் மிதித்து போடுவார்கள். அடுத்தது, திராட்சை ரசத்தை போல் அவர்களது குருதியை குடிப்பார்கள். யாருடைய குருதியை? உலக ஜனங்களுடைய குருதியை வாங்கி இவங்க குடிப்பாங்க. இப்பதான் படிச்சோம் 4 சிஸ்டம் இல்லையா? சோ 4 சிஸ்டத்துக்கும் ரத்தம் இருக்கு. ஏன்னா 4 சிஸ்டத்துக்கு இன்னைக்கு என்ன இருக்கு? உயிர் இருக்கு. இந்த உயிரை யார் குடிக்க போறா? இஸ்ரவேல் ஜனங்கள் குடிக்க போறாங்க. புரியுதா உங்களுக்கு? குடிக்க போறாங்க. அடுத்தது, கிண்ணம் போல் நிரம்பி வழிந்து. அவங்க எப்படி இருப்பாங்கம்மா? நிரம்பி வழிகிற கிண்ணமா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஆமா, நிரம்பி வழிகிற கிண்ணமா இருப்பாங்களாமா. அதே சமயத்துல பலிபீடத்தின் கொம்புகளை போல் நனைந்தும் ரத்தத்தால் நிறைந்திருப்பார்கள். இப்ப கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. என்ன ஐடியா கிடைச்சிச்சுன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சது. எல்லாத்தையும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிக்க போறாங்க. புரிஞ்சா? அவங்க உலக கவன் கற்களுக்கு மேல போயிடுவாங்க. கவன் கற்களுக்கு மேல போயிடுவாங்க. இப்ப சொல்லுங்க, கவன் கற்கள் என்பது இந்த சப்ஜெக்ட்ல எதுக்கு இருக்கு? கவன் கற்கள் யாரோடது? தேவனோடதா சாத்தானோடதா? சாத்தானோடது. ஏன்னா அதுக்கு மேல அவங்க போயிடுறாங்க. தேவனுடைய கருவிகள் போயிடுறாங்க. சோ அந்த கவன் கற்களை இஸ்ரவேல் ஜனங்கள் ஈஸியா ஜெயிச்சு மேல போயிடுவாங்க. அப்படின்னா இந்த இடத்துல கவன் கற்கள் எதுக்கு இருக்கு? கவன் கற்கள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கவன் கற்கள் அப்படிங்கிறது ஸ்லிங், ஸ்லிங் அடிக்கிறதுக்கு. அடிக்கிறதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? ஆயுதம் சொல்லலாமா? ஒரு ஆயுதம், ஒரு ஆயுதம். அப்படின்னா சாத்தானுடைய 4 டிவைஸ்க்கு ஒரு ஆயுதம் இருக்கு. டெக்னாலஜி. சரியான பாயிண்ட். டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி சாத்தான் எப்படியோ புகுத்த பார்க்கறான். எதுக்குன்னா எப்படியாவது இந்த 4 டிவைஸ்க்கு உயிர் கொடுத்துடணும். இந்த 4 டிவைஸ்க்கு உயிர் கொடுத்தா தான் இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி பூமிக்கு வராது. சோ அவன் என்ன பண்றான்? 4 டிவைஸ்க்கும் உயிர் கொடுக்கறான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கம்மா? அந்த 4 டிவைஸ்க்கு உயிர் கொடுத்த டெக்னாலஜிக்கு இவங்க மேல போயிடுவாங்க. இது கரெக்டா இல்லையா நீங்க சொல்றது? டெக்னாலஜி நான் சொல்றது வளர்ச்சி. அறிவியல் அர்த்தம், எந்த துறையா இருக்கட்டும் வளர்ச்சி. அப்ப 4 டிவைஸும் சாத்தானோட கவன்கள் தான். அந்த கவன் கற்களுக்கு ஒரு டெக்னாலஜி இருக்கு. அந்த டெக்னாலஜியை பீட் பண்ற டெக்னாலஜி இருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கல்லுன்னு சொல்லலாமா? வைரம் சொல்லலாமா? வைரமும் ஒரு கல்லு தான். வைரமும் ஒரு கல்லு தான். ஆனா சாத்தானுடைய டிவைசஸ் எல்லாம் கவன்கள். தேவனுடைய டிவைஸ் கவன் கற்களை உடைக்கும் வைரக்கல். அப்படின்னா சாத்தான் வச்சிருக்கிற டெக்னாலஜியை விட இஸ்ரவேல் ஜனங்கிட்ட என்ன இருக்கு? டெக்னாலஜி இருக்கு. சோ இந்த டெக்னாலஜி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவன் எங்க கொண்டு வைப்பாராமா? வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 16, 17.
சகரியா 9ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை முடிச்சோம் அடுத்து ஒரு கேள்வி வரும், தயாரிக்கணும். சகரியா 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவ்வளவுதான். அந்நாளில் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், யாருடைய தேவனாகிய கர்த்தர்? இஸ்ரவேல் ஜனங்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்களை என்ன பண்ணுவாரு? ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள். ஒரு தேசத்துல கொடியேற்றாங்க என்ன அர்த்தம்? சரி, கேட்க அவ்வளவுதான் முடிச்சது. சுதந்திரமான ஒரு நாடு அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த கொடியில இவங்க என்ன இருப்பாங்க? பதிந்திருப்பார்கள். ஆமா, இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திரம் இனிமேல வாங்க போறாங்க. இது வேற சுதந்திரம் பாத்தீங்களா? சுதந்திரம் ஏ, சுதந்திரம் பி, பரவாயில்ல, அது வரை கண்டுபிடிச்சீங்கன்னா சந்தோஷம். உலகத்துக்கே நாளைக்கு தலைநகரம் அந்த கொடி ஏற்றப்படும். அந்த கொடி ஏற்றும் போது யூதர்களுடைய டெக்னாலஜி எல்லாத்தையும் ஜெயிச்சு எல்லாத்துக்கும் மேல வந்திருக்கும். கரெக்டா என்ன சொல்றது? சாத்தான் டெக்னாலஜி வச்சிருக்கானா? டெக்னாலஜி வச்சிருக்கானா? அந்த டெக்னாலஜியோட யூதர்களுடைய டெக்னாலஜி மேல இருக்கா இல்லையா? அதான் கவன் கற்களை கீழ்படுத்திக் கொள்வார். கரெக்டா? இப்ப உதாரணம் சொல்லுங்க. சாத்தான் எத்தனை டெக்னாலஜி வச்சிருக்கான்? அரசியல் பயங்கரமா டெக்னாலஜி, டெக்னிக்கா மனுஷன் தப்பு பண்றதுக்கு அரசியல், பொருளாதாரம் நோ ப்ராப்ளம், எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சு. நீங்கள் நாளைக்கு எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்பது அப்ளிகேஷன் இருக்குது. ஆனா பணம் எப்ப போகுது அப்ளிகேஷன் இல்ல. அப்ளிகேஷன் எப்ப வைரஸ் வருகிறதுக்கு கேரண்டி கிடையாது. இதெல்லாம் சாத்தான் பண்ணி வச்சிருக்கான். ஆனா எல்லாம் சாத்தான் பண்ணி வச்சாலும் எல்லாத்தையும் மீறி தேவன் ஒரு டெக்னாலஜியை இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கார். அதுதான் யூதர்களுடைய புத்தி கூர்மை. அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம கணக்கு மாதிரி சான்றாக ரைட் ஆர் ரைட். இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குல்ல சாத்தான். கொரோனா வைரஸ் என்ன பண்ண முடிஞ்சது சாத்தானால? இப்ப கொரோனா வைரஸ் சாத்தானுடைய டிவைஸா அல்லது சாத்தானுடைய எதிரியா? அடுத்த கன்வென்ஷன் பட்டிமன்றம் எடுத்தா கொரோனா வைரஸ் சாத்தானுடைய எதிரியா சாத்தானுடைய டிவைஸா? நல்லா யோசிச்சுங்க, மாத்திருக்க. ரெண்டு நாள் சாய்ஸ். கொரோனா வைரஸ் என்னன்னு கேட்குறீங்க. கொஞ்சம் பேர் பார்த்து கொரோனா வைரஸ் திடீர்னு பேசுறாங்க. அது தெரியாத யாரும் இருக்க முடியாது. சரி, ஒரு தடவை இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை பத்தி சீசர்கள் கேட்க வந்தாங்க. இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. கொள்ளை வந்துச்சா? கொள்ளை நோய் என்ன பேர் இருக்கும்? கொள்ளை போகும். ஒருத்தராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனுஷன் மருந்து கண்டுபிடிப்பான். மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் செத்து போயிருவாங்க. இதுதான் கொள்ளை நோய். கரெக்டா? அப்ப கொள்ளை நோய் என்பது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் அடையாளம். கரெக்டா? வந்துச்சா? இப்ப சாத்தான் இதை கண்டிப்பா விரும்ப மாட்டான். ஏன் தெரியுமா? இதை கரெக்ட் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான். இப்ப ட்ரை பண்றான். இன்னைக்கு வரைக்கும் சாத்தானால முடியல. மருத்துவம் ஃபெயிலியர், மாஸ்க் ஃபெயிலியர். பெங்களூர்ல தெரியுமா உங்களுக்கு? பெங்களூர்ல இந்த மாஸ்க் கிடையாது எங்கேயுமே. ஏன்னா ஒருத்தருக்கு வந்துச்சு பெங்களூர், தெரியுமா தெரியாது உங்களுக்கு? பெங்களூர்ல ஒருத்தருக்கு வந்தாச்சு. அவரை வந்து என்ன பண்ணிருக்காங்க? ஒரு தனி அறையில் வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. அவர் ஒரு நாள் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தாராமா, யார்கிட்டயும் சொல்லாம. சோ தனி அறையில் வச்சிருக்காங்க. இந்த நியூஸ் கேட்டவன கம்ப்ளீட்டா பெங்களூர் பூரா தற்காப்பு நடவடிக்கைக்கு போறாங்க. தற்காப்பு நடவடிக்கை போன உடனே காசு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற என்ன பண்றான்? மக்களுக்கு எதிர்த்தே ஒழிச்சிருக்கான். சாத்தானுடைய ஐடியா பாருங்க, டெக்னாலஜி பாருங்க எப்படி வேலை செய்யுது. இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒழிச்சு வச்சுட்டா ஜனங்க மாஸ்க் தேடி ஓடுறாங்க, ஏன்னா பரவக்கூடாதுன்னு. இன்னைக்கு வரைக்கும் நோயை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க மருந்து. பாத்தீங்களா இல்லையா? எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப்ல போடணும். எத்தனை பேர் அதை பாத்தீங்கன்னு தெரியல. வாட்ஸ்அப் குரூப்ல அதை பாருங்க. உலகத்துல இஸ்ரேல் நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. அவங்க வந்து இஸ்ரேல் நாட்டில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்ட ஒரு பறவை பிடிச்சு ரிசர்ச் பண்ணி அந்த பறவையுடைய உடம்புல இருந்து கொரோனா வைரஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல வாங்கி வச்சிருக்காங்க யூதர்கள். என்ன சொல்றீங்க? இப்ப இப்ப இதெல்லாம் எதுக்கு நம்ம கண்மாடி தேவை காமிக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கொரோனா வர மாதிரி நாளைக்கு கொரோனா வரும், என்னென்ன வரும். எது வந்தாலும் சரி, உலகத்துல சாத்தான் யூஸ் பண்ற எந்த டெக்னாலஜியும் தேவன் விடக்கூடிய அம்புக்கு எதிர் நிற்க முடியாது. ஆனா யூதர்களுடைய டெக்னாலஜி அவர்கள் என்ன பண்ணு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு. இப்போ நம்ம கூட ஒரு கேள்வி கேட்கலாம், நமக்கும் அதே மூளை தான் இருக்குது. கேட்கணும், நமக்கு அதே மூளை தான் இருக்குது. மூளை எல்லாம் காமன் தான். மூளை காமனா இல்லையா? மூளை காமனா இல்லையா?
சரி இந்தியன் மூலைன்னு வச்சுக்கலாம். அது ஒரு மூலையில கிடைக்கிறது ஒன்று அதான் பிரச்சனை. இப்ப ஏன் நம்மளால இதெல்லாம் பண்ண முடியல? நம்மளால என்னென்னமா பண்றாங்க, என்னென்னமா பண்றாங்க. எப்படி தெரியுமா? நல்லா பாதுகாப்பு போடப்பட்ட சிசிடிவி கேமராவோட இருக்கக்கூடிய ஒரு நகைக்கடைக்குள் சிசிடிவி கேமராவை ஏமாற்றி எப்படி உள்ளே போவது என்பது டெக்னாலஜி இருக்கா இல்லையா? அப்ப இந்த மூளைய எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க? தவறு செய்வதற்கு யூஸ் பண்ணிருக்காங்க மனுஷன். ஆனா அதை விட அருமையான விஷயத்தை தேவன் யூதர்கள் கொடுத்திருக்காருன்னா அவங்க தான் இன்னைக்கு உலகத்தை ஆசீர்வதிக்க போற ஆபிரகாம் சந்ததி. வேற ஒண்ணு இல்லைங்க, உலகமே இன்னைக்கு அவங்க கையில இருக்கு. அது வெளிப்படையா தெரியல யாருக்குமே. சோ எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்க இருக்குது. ஏன் இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு கெப்பாசிட்டினா தேவன் ஓவரா ஊத்துறாரு, அதான் பிரச்சனை. ஆனா அதெல்லாம் எப்ப நடக்கு தெரியுமா? இப்ப இல்ல, மேசியாவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான். அவங்க மேல ரொம்ப ஓவரா ஊத்துறாருங்கிறது கிடையாது. தான் இந்த வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க சகரியா 9:15. சகரியா 9:15. இந்த அதாவுமே படிச்சிருக்காரு. ஈஸி. படைகளின் ஆண்டவர் அவர்களுக்கு அடைக்கலமாய் இருப்பார். அடைக்கலமாய் இருப்பார். ஏன் நமக்கு அடைக்கலமா இல்லையா? படைகளின் ஆண்டவர் இப்ப பாருங்களேன், என்னை சமாதானப்படுத்துறதுக்காக எல்லாரும் இருக்கிறார் தெரியுது. அப்படி மடிக்க அப்படியே கேட்கக்கூடாது. இருக்கிறாரு இல்லையா? இருக்கிறார். ஆனா நம்மளால இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு நம்ம பழைய மனுஷனை கொள்றதுக்கே படாத உணர்வு. அவர்கள் தங்கள் பகைவரை ஒழித்து கட்டி அவர்களுடைய கவன் கற்களை மிதித்து போடுவார்கள். இதுவரை படிச்சோம் இல்லையா? இதுக்கு விளக்கம் பார்த்தாச்சு. டெக்னாலஜில அவங்க தான் நம்பர் 1. நெக்ஸ்ட் பாயிண்ட். திராட்சை ரசத்தை போல் அவர்களது குருதியை குடிப்பார்கள். எல்லா டிவைஸ் இருக்கிற ஜீவனையும் இவங்க என்ன பண்ணிடுவாங்க? எடுத்துருவாங்க. கிண்ணம் போல் நிரம்பி வழிந்து. இவங்க என்ன கிண்ணமா இருப்பாங்களாமா? நிரம்பி வழியிற கிண்ணமா இருப்பாங்க. நிரம்பி வழியிற கிண்ணமா இருப்பாங்களாமா. அப்படின்னா தேவன் ஏதோ ஒன்று ஊத்த போறாரு. இவங்க கிண்ணம் தேவன் ஏதோ ஒண்ணு ஊத்த போறாரு. எவ்வளவு ஊத்துறாரமா? வழியிற அளவுக்கு ஊத்துறாரமா. என்ன மாதிரி ஊத்த போறாரமா? பலிபீடத்தின் கொம்புகளை போட்டுருப்பாங்க. நீங்க சொல்லி பார்க்கலாம், பலிபீடத்துல கொம்பு இருக்கா? பலிபீடம் எங்க இருக்கு? ஆசரிப்பு. பலிபீடத்துல கொம்புக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா அங்க ஊத்தப்படக்கூடிய அதாவது கார்னர்ஸ், அதான் கார்னர்ஸ் ஆஃப் which it has poured out. அபிஷேக தைலம் ஊத்தப்படும் போது, அபிஷேகம் செய்யப்படும் போது, பலிபீடத்தை செய்யும் போது அதிகமான அபிஷேக தைலம் எது மேல படுனா? கொம்பு மேல. அப்படின்னா அபிஷேகம் என்பது நம்மளை பொறுத்த வரைக்கும் எதை குறிக்கும்? அபிஷேகத்தை குறிக்கும். ஆசீர்வாதமா? பரிசுத்த ஆவி. அப்ப தேவன் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவி கொடுக்கிறாரு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு எவ்வளவு பரிசுத்த ஆவி கொடுக்கிறாருன்னா ஊத்த ஊத்த ரொம்பி வழி அளவுக்கு. பலிபீடத்தின் கொம்புக்கு தான் அதிகமான ஸ்பிரிட் கிடைக்கும். அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்களாமா, அவங்க மட்டும் மேசியாவை ஏற்றிட்டாங்கன்னா தேவன் அவங்க கொடுக்க போற பரிசுத்த ஆவிக்கு அளவே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க கொடுத்து அவங்களை வச்சுதான் சாத்தானுடைய கவன் கற்களை தேவன் என்ன பண்ண போறாரு? நிறுத்தி போடுறாரு. நீங்களே சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டுல ஒரு அசிங்கமான பொருள் இருக்கு, அதை அழிக்கிறதுக்கு ஒரு நல்ல பொருள் இருக்கு. எக்ஸாம்பிள், ஒரு அசிங்கமான பொருள் இருக்கு, அருவருப்பான பொருள் இருக்கு, அதை அழிக்கிறதுக்கு ஒரு நல்ல பொருள். இன்னும் புரியுற மாதிரி சொல்லுமா? வீட்டுல எலி தொந்தரவு இருக்கு. எலி பிடிக்கிறதுக்கு என்ன கொண்டு வருவோம்? நீங்களா எலி பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? எலிப்பெட்டி. டெக்னாலஜி. சாமானிய பழைய காலத்துல இருக்கிற டெக்னாலஜி வந்து எலிபேட். பூனையை கொண்டு உள்ள விடுவாங்க. கரெக்டா? பூனை. இப்ப பூனை எதுக்கு வச்சிருக்க வளர்க்குறாங்க? எலி சாப்பிடுறது. கரெக்டா? இப்ப பூனை நம்ம கண்ணில் எப்படி தெரியும்? ஏன்னா நம்ம வீட்டுக்கு எலி சாப்பிடுறதுக்காக வந்துருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, சாத்தானுடைய டிவைஸ் அழிக்கிறதுக்காக கவன் கற்களை அழிக்கிறதுக்கு தேவன் யூஸ் பண்ற டைமண்ட் கற்களை தேவன் கண்டிப்பா கீழே தூக்கி வைப்பாரு. மேல மேல எங்க? கொடிக்கு மேல. வாசிக்கலாம். சகரியா 9:16. சகரியா 9:16. அந்நாளில் அவருடைய தேவனாகி கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகி அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார். தேசத்துல கொடி ஏத்த போறாரு. கொடி ஏத்த போறாருன்னா புரிஞ்சுக்கலாம், அவங்க தனி நாடா நிக்க போறாங்க. இது எப்ப நடக்க போற சம்பவம்னா 1948 நடந்தது அல்ல. இது எப்ப நடக்க போறதுன்னா எல்லா சத்துருக்களையும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் யார் உலகத்துல டாப் மோஸ்ட் தலைநகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது எருசலேம் தான். அந்த கொடி ஏத்தும் போது அந்த கொடியில கிரீடம் இருக்கும்.
அந்த கிரீடம் யாருக்கு சொந்தமானது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானது. அந்த கிரீடத்தை அலங்கரிக்க போற கற்கள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். சோ வேர்ல்ட்ஸ் ஃபியூச்சர் கேபிட்டல். நீங்க வேணா சந்தேகம் இருந்தா கூகுள் சர்ச்ல இப்பவே அடிச்சு பாருங்க, ஃபியூச்சர் வேர்ல்ட் கேபிட்டல் நடிங்க, எருசலேம் பேர் வருது. யார் போட்டு வச்சாங்க எனக்கு தெரியல. இது அங்க இருந்ததுதான், இது பைபிள் ஸ்டூடெண்ட் போடுறதில்ல. வேர்ல்ட்ஸ் கேபிட்டல் இன் ஃபியூச்சர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எருசலேம் பேர் இருந்துச்சு. ஏதோ மனுஷனுக்கு இப்பவே தெரியுது அங்கதான் என்னமோ இருக்கு. கரெக்டான அங்கதான் என்னமோ இருக்கு எல்லாரும் தெரியுது. இன்னைக்கு கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கு, அங்க பாக்குறாங்க. நாளைக்கு உலகமே அங்க பார்க்க போகுது. எதுக்குன்னா உண்மையான தேவன் உங்க கூட தான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சிருக்காரு. கரெக்டா? அப்ப எல்லா ஜாதிகளும் ஒரே ஓட்டமா எங்க ஓடி வருவாங்க? தலைநகரத்தை ஓடி வருவாங்க. வாசிக்கலாம் பாருங்க, ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். ஏசாயா 62ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். எப்படி மகிமையை காண்பார்கள்? தேவன் எங்க கொண்டு வச்சிருக்காரு? மேல வச்சிருக்கார். உன் மகிமையை காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். என்ன நாமம் அது? தலைநகரம், உலகத்தின் தலைநகரம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். இதுக்குள்ள விளக்கம் ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்தது 4ஆம் வசனம். நீ இனி கைவிடப்பட்டவன். இனிமேல் உன்னை என்ன பண்ண மாட்டேன் நானு? கைவிட மாட்டேன். இடையில எத்தனை தடவை கை விட்டுருக்காரு? எப்ப பண்ணா திருத்தணுமோ அப்ப கை விட்டு மணி கொடுத்துருவாரு. இப்ப சொல்றாரு, இனிமேல் உன்னை என்ன பண்ண போறதில்ல, கைவிட போறதில்ல. உனக்கு பேர் வைக்க போறேன், 2 பேர் வைக்க போறேன். என்ன பேருனா அங்கே உடனே அங்க போகணும். வரிசையா வரிசை. உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், எனப்படாமலும், பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். சோ தேவன் பேர் வச்சிட்டாரு. என்ன பேரு? அதான் புதிய நாமம் இல்லையா? என்ன பேரு? எப்சிபா என்றும் பியூலா என்றும் சொல்லப்படும். அடுத்தது, கர்த்தர் உண்மை பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். என்ன பேருங்கிறது? எப்சிபா பியூலா தெரியல. ஆனா பேர் நிறைய பேர் வச்சுக்கிறது வழக்கம். அந்த பேருக்குரிய அர்த்தம் என்ன இப்ப சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த ஜனங்கள் இனி கைவிடவே மாட்டேன் தேவன் சொல்றதுக்கு அடையாளமா தான் இந்த பேர் வைக்கிறார். தட் மீன்ஸ் இஸ்ரேல் ஜனங்கள் மூலம் உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு இந்த பேருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு. உலக ஜனங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மூலம் வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கும் இந்த பேருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சரி, நான் பிளைனாவே கேட்கிறேன், இந்த பேரை தேவன் யாருக்கு போறாரு? இஸ்ரேல் ஜனங்கள். கரெக்டா? ரைட். என்ன பேர் இது? அப்படின்னு என்னங்க? நல்ல வேலை பேருக்கு போட்டீங்க. முதல்ல எப்சிபா அப்படின்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிலைட், மை டிலைட், மை டிலைட். டிலைட்னா சந்தோஷம். அப்ப ஹாப்பினா ஹாப்பினா மகிழ்ச்சி ஆமா, டிலைட்னா சந்தோஷம் ஆமா. நம்மள மாதிரி விளக்கம் யாரு கிடையாது. டிலைட் என்ன அர்த்தம்? சந்தோஷத்தின் உச்சகட்டம், கலிகூறு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதான் டிலைட். அப்ப யாருடைய டிலைட்? ஆமா, மை டிலைட். மைங்கிறது யாரு? இப்ப அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு மகிழ்ச்சியாக கலிகூறக்கூடிய வகையில் இருக்க போறாங்க. எப்படின்னா கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யம், உலக ஜனங்கள் ஆசீர்வதிக்க போற பீரியட்ல இவங்க தான் தேவனுடைய சந்தோஷமா இருப்பாங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. அடுத்த பாயிண்ட், இன்னொரு பேர் என்ன? எதுக்கு என்ன அர்த்தம்? இது கொடுத்தா போடுங்கன்னு சொல்றீங்க. ஓகே, யூடா. கல்யாணம் மாஸ்டர். என்ன டர்? மாஸ்டர். இப்படி இது மாஸ்டர்னா என்ன தமிழ்ல சொல்ல போனா மேன்மையாளர் எடுக்கலாமா? சொல்லி கொடுக்க போறவங்க டீச்சர். முதன்மை சொல்லோட டீச்சர் வச்சுக்கலாம். அப்ப ஆயிரமான சர்ச்சையில உலக ஜனங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி தர போறதுல இவங்க தான் டீச்சர். இவங்க தான் முன்னாடி இருப்பாங்க, இவங்க தான் மேல இருப்பாங்க. பூமியில் இருக்கிற ஜனங்களே இவங்க தான் எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா மாஸ்டர் இருப்பாங்க. அதுதான் தேவன் சொல்றாரு, இனிமேல் உன் பேரு என்ன அழைக்கப்படும்? ராமசாமி என்றும் எப்சிபா என்றும் யூடா என்றும் அழைக்கப்படும். இந்த ரேஞ்சுக்கு போறப்பதான் இஸ்ரேல் ஜனங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சகரியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. இது தேவன் நம்மளுக்கு செய்யற கிருபை.
பட் இந்த கிருபை ஏன் இப்ப வரைக்கும் தேவன் உங்களுக்கு கொடுக்கலனா, இப்ப வரைக்கும் அவங்க மேசியாவை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ற ஒரு பீரியட் வரும். அப்படி வரும்போது இதெல்லாம் அவங்களுக்கு புரியும். அடுத்தது தானியம் வாலிபரையும் புது திராட்சரசம் கன்னிகைகளையும் வளர்க்கும். வாலிபரையும் கன்னிகைகளையும் வளர்க்கும். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த ஆசீர்வாதத்தை வாங்குறப்ப எப்படி மாறிடுவாங்க? வாலிபரா மாறிடுவாங்க. பைபிளை பொறுத்தவரைக்கும் யார் வாலிபர்? கரெக்ட். பைபிளை பொறுத்த வரைக்கும் யார் வாலிபர் கேட்கிறேன். பேசிக் சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, நல்ல சப்ஜெக்ட் பேர். சப்ஜெக்ட் பேர் சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லுங்க பேர். அந்த சப்ஜெக்டை கவனிச்சுதான் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு தடவை இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தாராமா. பின்னாடி எல்லா ஜனங்களும் போயிட்டாங்க. போய் அவர் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஜனங்க போற உட்காந்து கேட்டு இருக்காங்க. சீஷர்களுக்கு புரிஞ்சிச்சு, டைம் ஆயிடுச்சு. ஆண்டவர் பசிக்குன்னு கேட்டாங்க. ஆண்டவரே எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுங்க, வீட்டுக்கு போய் அந்த சமைச்சு அப்புறம் சாப்பிடணும், டைம் ஆச்சுன்னு சொன்னப்ப இயேசு கிறிஸ்து வேண்டாம், சத்தியத்தை கேட்க வந்த அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொண்டு வாங்க. அப்பதான் கொண்டு வந்தாங்களாமா. என்ன சொல்லுங்க, பயமா இருக்குது. 5 அப்பா 2 மீனை வச்சு எல்லாருக்கும் என்ன பண்ணாரு, சாப்பாடு போட்டார். சாப்பிட்டவங்கள எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? புருஷர்கள் மாத்திரம். ஏன் புருஷர்கள் பேர் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு? கடைசி ஒரு கேள்வி. வாலிபர்கள் இருந்தாலும் புருஷர்கள் பேர் மட்டும் கொடுத்துருக்கு, மற்றவங்க பேர் கொடுத்தாரு. ஏன் புருஷர்கள் பேர் மட்டும் கொடுத்துருக்கு? அதுக்கு ஒரு வசனம் சொல்லி முடிப்போம். பைபிளை பொறுத்த வரைக்கும் யார் புருஷர்கள்னா, சத்தியத்தை எல்லாருக்கும் டிஃபால்ட் பதில் பாத்தீங்களா, அது சொல்லிவிட்டோம். எல்லாருக்கும் கேட்டா இருக்கு. ஸ்ட்ரென்த்தா இருக்கிறவங்க தான் புருஷர்கள் சொல்லியிருக்கு. பலவீனமா இருக்காதவங்க அவங்க தான் புருஷர்கள். ஒரு வசனம் படிச்சிருக்கிறதுக்கு 1 Corinthians 16 வேண்டாம், டைம் நமக்கு சரிங்களா. அதே மாதிரி இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், பைபிள்ல யார் வாலிபர்? சத்தியத்துல உறுதியா இருக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிதாக்களை ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறீர்கள். வாலிபரே நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? அப்ப வாலிபர்னா பைபிள் யார் எடுக்கலாம்? பலவான்கள். எதுல பலவான்கள்? சத்தியத்துல பலவான்கள். என்ன அர்த்தம்? சத்தியத்தை கேட்பாங்க, சத்தியத்தின்படி நடப்பதுல அவங்க சாம்பியனா இருப்பாங்க. அப்படித்தான் யார் இருப்பாங்களாமா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருப்பாங்க. அதனால தேவன் பேர் வைக்கிறாரு, எப்சிவா என்றும் யோடா என்றும் சொல்லப்படுவார். வாசிக்கலாம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எல்லாருடைய கைகளிலிருந்து அவங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். ஃபுல் பிளெஸிங்ஸ் கிங்டத்துல அவங்களுக்கு தான் ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. இனிமேல் அவங்க என்ன போறதில்லை, தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். கன்னிகைகளும் மகிழுவாங்க, வாலிபர் முதியோரும் கூட என்ன பண்ணுவாங்கம்மா? ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்களை என்ன பண்ணுவேன்? சந்தோஷம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, இந்த உலகத்துல பூமியில அதிகபட்சமான ஆசீர்வாதத்தை வாங்க போற குரூப் யாருன்னு சொல்லி பார்த்தா இஸ்ரேல் ஜனங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தப்பா? திருப்பி சொல்றேன்னு சுதாரிச்சுக்கணும். தேவன் கிட்ட இந்த பூமியில அதிகபட்ச ஆசீர்வாதத்தை வாங்க போறது இஸ்ரேல் ஜனங்கள் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? யோசிச்சு பாருங்க. நம்ம வானத்து நட்சத்திரங்கிற நிலைமைக்கு போறதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுக்குறாருன்னா, கடற்கரை மணல் கொடுத்ததை விட கண்டிப்பா அதிகமாக தான் கொடுத்தாரு. கடற்கரை மணல் கொடுக்கறது அதிகம் படிச்சுக்கிறோம். கண்டிப்பா இப்ப எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் தான் அதிகம். கரெக்டா? என்ன ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு நமக்கு? 1 எக்கச்சக்கமான பிரச்சனை, 2வது எக்கச்சக்கமான பிரச்சனை, 3வது பயங்கரமான பிரச்சனை, 4வது பயங்கரமான சோதனை, 5வது சோதனையா சோதனை, 6வது சோதனையே வாழ்க்கை. எவ்வளவு ஆசீர்வாதம் இல்லையா? சந்தோஷமா இருக்கு இல்லையா? ஏன் சந்தோஷமா இருக்கு? இந்த சோதனைகள் எல்லாமே நமக்கு எதுக்கு நடந்துட்டு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஓடும் கரெக்டா அந்த அளவுக்கு அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுத்துட்டு இருக்காருங்கிறது தான் சரியான பாயிண்ட். ரைட்? சோ 9வது சாப்டர் முடிஞ்சது. 9வது சாப்டரின் நோக்கம் என்ன?
9வது சாப்டரின் நோக்கம் என்ன? மேசியாவுடைய அரசாட்சி பூமிக்கு வரணும்னா படிப்படியா உலக ராஜ்யங்கள் அரசாட்சி போகணும். சமாதானம் முதல்ல யூதாவுக்கு வரணும், அதுக்கப்புறம் உலக ஜனங்களுக்கு சமாதானம் வரணும். ரைட். அப்படின்னு அடுத்து நம்ம பார்க்க போறது எத்தனாவது சாப்டர்? 10வது சாப்டர். 10வது சாப்டர்ல எத்தனாவது வாரம்? ரொம்ப ஈஸியான பதில், 1வது வாரம். ரைட்டுங்களா? சோ இந்த 1வது வாரத்துல நம்ம என்ன படிக்க போறோம்னா பைபிள் வேற க்ளோஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்குதுங்க. யாரது? சரி. 9ஆம் அதிகாரத்தில் என்ன தீம் கண்டினியூ ஆச்சோ அது அப்படியே கண்டினியூ ஆகுது. 10ஆம் அதிகாரத்துல ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும். சோ 10ஆம் அதிகாரம் எப்படித்தான் போகுதுன்னா, இஸ்ரேலுக்கு கிடைக்க போற ரட்சிப்பை பேஸ் பண்ணி தான் போகுது. தேவனுடைய சமாதானம் அவங்க மூலமா உலக ஜனங்களுக்கு இப்படி கிடைக்கும் தான் போகுது. ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. 9th சாப்டருக்கும் 10th சாப்டருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் உங்களுக்கு ஹோம்வொர்க் அப்புறம் சொல்றேன். ஆனா முதல் எடுத்தோட 10th சாப்டர் எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, இவ்வளவு ஆசீர்வாதங்களும் யூதர்களுக்கு கிடைக்கணும்னா அவங்க மேசியாவை ஏத்துக்கணும். மேசியா அவங்க ஏத்துக்கணும்னா தேவன் மேல முழு விசுவாசத்தை வைக்கணும். வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்களில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். இந்த வசனத்துல ஹைலைட்டான வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா, வேண்டிக் கொள்ளுங்கள். யார்கிட்ட? அப்ப உங்களுக்கு எல்லா சோர்ஸுமே யார்கிட்ட தான் வருது? தேவன் கிட்ட இருந்தா வருது. அவரை தவிர உங்களுக்கு யாரும் எதுவும் கொடுக்க முடியாது. சோ நீங்க தேவன் மேல முழு விசுவாசம் வைங்க, அதை செயல்படுத்தி காட்டுங்க. எப்படி செயல்படுத்தி காட்டுங்கன்னா, மேசியா யாருங்கிறது நீங்க என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்க பழைய காலத்துல இருந்த மாதிரி, நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த மாதிரி, புதிய ஏற்பாட்டு காலத்துல இருந்த மாதிரி உங்களை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு கூட இருந்தே நிறைய பேர் வருவாங்க. ஆனா யார் வந்தாலும் நீங்க தேவனை மட்டும் விசுவாசிங்க, மேசியாவை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படின்னா இவங்களை ஏமாத்துறதுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தாங்களா? அவங்களுக்குள்ளே இருந்தாங்களா? யார் இருந்தாங்க? புறஜாதியில இருந்தாங்க, புறஜாதிக்கு வெளியில இருந்தாங்க, இவங்களுக்குள்ளே இருந்தாங்க. வாசிக்கலாம். சகரியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சொரூபங்கள் அபத்தமானதை சொல்லிற்று, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள், சொப்பனக்காரர் வீணானதை சொன்னார்கள், வியர்த்தமாக தேற்றரவு அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் ஆறுதல் படுத்துறாங்க. ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பர் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். சோ நீங்கலாம் ஒரு காலத்துல இந்த மாதிரி ஆளுகிட்ட மாட்டித்தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. என்னெல்லாம் பண்ணாங்க? சொரூபங்கள், குறி சொல்றது, விக்கிரகாராதனை, சொப்பனம் சொல்றது எல்லாம் சொல்லி உங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் யாருங்கிறது என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. யார் இப்படி பண்ணது? உங்களுக்கு 2 குரூப். சரியான பையன். ஆசாரியர்கள், ராஜாக்கள் 2 குரூப் பண்ணாங்க. ராஜாக்களுக்கு தேவன் யாருக்கு தெரியல, ராஜாக்கள் தவறான விஷயத்தை சப்போர்ட் பண்ணாங்க. ஆசாரியர்களுக்கு தேவன் யாருக்கு தெரியல, தேவன் அதுக்காக ஒரு தனி புஸ்தகத்தை ஒதுக்கிக்க, மல்லிகா புஸ்தகம். கரெக்டா? இவங்க எல்லாம் சேர்ந்து தேவனை இஸ்ரேல் ஜனங்கள் எந்த கண்டிஷன் கொண்டு போயிட்டாங்கன்னா, தேவன் யாருன்னு தெரியாத கண்டிஷன் கொண்டு போயிட்டாங்க. இப்ப அவங்க நிலைமை எப்படின்னா, 1000 ஆண்டு அரசாட்சியில அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்போது எந்த விஷயமும் அவங்களுக்கு இதுல ப்ராப்ளம் கொடுக்காது. தேவன் இப்படி பண்றவங்க பூரா வெளியே கொண்டு போயிருக்காங்க. வாசிக்கலாம். சகரியா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது. ஒரு நிமிஷம். எந்த மேய்ப்பருக்கு விரோதமா? இங்க கீழே பாருங்க. ஆடுகளை சிதறடித்த மேய்ப்பர்கள் மேல் தேவனுடைய கோபம் மூண்டது. கடாக்களை தண்டித்து. யாரை தண்டிச்சாருமா? கடா. அது யார் கடா? கடா அந்த மாதிரி இருக்கிற ஜனங்கள். பரவாயில்ல, அதை கண்டுபிடிச்சிட்டீங்க. கடாக்களை நான் தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகி தமது மந்தையை விசாரித்து. நானே டைரக்டா உங்களை விசாரிக்க போறேன். இனிமேல் யார் இடையே கிடையாது. நானே உங்களை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். திருப்பி படிங்க. அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் குதிரையா கேக்குறேன். யுத்தத்துக்கு போற குதிரையா கேக்குறேன். அப்படியா? எந்த யுத்தத்துக்கு போறாங்க? 4 டிவைஸ்: அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், மதம். சோ இங்க ஷெப்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறது யாருன்னா, அரசியல் மற்றும் மத ரீதியான தலைவர்கள். இனிமேல் யூதர்களுக்கு கிடையாது. இனிமேல் ஆசீர்வாதத்தை வாங்குற அந்த பீரியட்ல அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க விட்டா மறுபடியும் இதே வேலைக்கு தான் பண்றாங்க. எந்த வேலையில?
எரேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் இருந்து மேய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணினார்கள். இந்த மேய்ப்பர்கள் பார்த்தா சொன்னாரு, இந்த மேய்ப்பர்களுக்கு விரோதமாய் என்னுடைய கோபம் மூண்டது. தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி வீணாளர்களை பின்பற்றினார்கள். வீணாளர்களை கடாக்கலையாக தீர்க்கதரிசிகள் கடக்கலாம் சம்மந்தமே வர மாட்டேங்குது. சரி, அதையும் படிச்சு பார்க்கலாம். சரி, எரேமியா 50ஆம் அதிகாரம் 6, 7, 8. கடா இடத்துல உடைச்சிருக்கு. எரேமியா கடாவை தேடாதீங்க, வரிசை படிங்க. 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள். ஏன் காணாமல் போன ஆடுகள்? ஒழுங்கான மேய்ப்பன் இல்ல, காணாமல் போன ஆடுகள். அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை சிதற பண்ணி பர்வதங்களில் அலைய விட்டாங்க. ஊர் அலைய விட்டாங்க ராஜ்யத்துல. ஒரு மலையிலிருந்து மறு மலைக்கு போனார்கள். இப்படியே போயிட்டே இருந்தாங்க. தங்கள் தொழுவத்தை மறந்து விட்டார்கள். அடுத்தது, அவர்களை கண்டுபிடித்தவர்கள் எல்லாரும் அவர்களை பட்சித்தார்கள். யார சொல்லலாம்? எக்ஸாம்பிள் கடாவை சொல்லலாம். எதை எடுத்தாலும் உங்களுக்கு கடாவா தெரியுது. அவங்களை பட்சித்தவர்கள் உலக ராஜ்யங்கள் நிறைய பேர் அவங்களை பயங்கர சித்திரவதை பண்ணாங்க. அவருடைய சத்துருக்கள் எங்கள் மேல் குற்றமில்லை, அவர்கள் நீதியின் வாசஸ்தலத்திலே கர்த்தருக்கு விரோதமாக தங்கள் பிதாக்கள் நம்பின கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தார்கள் என்றார்கள். பாபிலோனின் நடுவிலிருந்து ஓடி கல்தேயரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன் நடக்கும் கடாக்களை போல் இருந்தது. இப்ப கடா எங்க போகும்? எதுக்கு முன்னாடி? அப்ப கடை யாரு? கடை யாருன்னு சொல்லி கேட்டா அவங்க வழி நடத்துறாங்க தான், வேற யாரும் இல்ல, மேய்ப்பர்கள் தான். இந்த இடத்துல சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் மேல கடாக்களை போல் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மேய்ப்பருக்கு விரோதமா என்னுடைய கோபம் மூண்டது. இங்க படிச்சிடலாம். கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன், சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தம்முடைய மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்தில் சிறந்த குதிரையாக என்ன பண்ணுவாரு. சோ இப்போ உங்களுக்கு படிக்கல, யாரும் படிக்கல. ஹோம்ஒர்க் என்னன்னா 9ஆம் அதிகாரத்துடைய தீம் 10ஆம் அதிகாரத்துடைய தீம் ரெண்டுமே சேம். என்ன தீம்? எப்படி யுத்தம் பண்றது? சமாதானம் அப்படின்னு வச்சுக்கலாமா? இஸ்ரேல் ஜனங்கள் 1000 ஆண்டு அரசாட்சியில கிடைக்க போற சமாதானம். ரைட். 10ஆம் அதிகாரம் சேம் சமாதானம் தான். இதை இப்ப நம்ம 4 வருஷத்துல படிச்சோம். 4 வருஷமா 3 வருஷமா 3 வருஷத்துல படிச்சோம். இப்ப கொஸ்டின் என்ன? 9ஆம் அதிகாரத்துக்கு 10ஆம் அதிகாரத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கண்டுபிடிப்பீங்களா? கழுத வருது. என்னைய பார்த்தா எத்தனை வருஷமாக கண்டுபிடிக்க என்ன கண்டுபிடிக்காத மாதிரியே தான் இருப்பேன். எதை பார்த்தா கண்டுபிடிக்கலாம்? வசனத்தை பார்த்தா. எப்ப கண்டுபிடிக்கலாம்? அடுத்த வாரம் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிப்பீங்க. உங்க டெக்னாலஜி இருக்கு, பயங்கரமான டெக்னாலஜி. சோ 10ஆம் அதிகாரத்துல ஒரு சின்ன வித்தியாசம், ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசம் இருக்கு. 9க்கும் 10க்கும் ஒரு சின்ன வித்தியாசம், இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசம் இருக்கு. கழுதையா? அங்க ஒரு கழுதை வந்ததுனால நீங்க கழுதையே பாக்குறீங்க. அங்க ஒரு விஷயம் போட்டிருந்தேன், அதை யாரும் பார்க்கல அப்படிங்கிறதுனால நீங்களே அதை ஹோம்ஒர்க் எடுத்துட்டு அடுத்த வாரம் வரும்போது 10ஆம் அதிகாரத்துக்கு 9ஆம் அதிகாரத்துக்கு தீம் ஒன்னா இருந்தாலும் அந்த வித்தியாசம் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். க்ளூ எங்க இருக்குன்னா 4ஆம் வசனத்தில் இருக்கு. க்ளூ எங்க இருக்குன்னா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இருக்கிறது. தேவன் தாமே நம்ம கேட்ட வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.